ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்றைக்கும் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த வம்ச வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இப்போ இதில் வம்ச வரலாறை சொல்லியிருக்கும். அப்போ இது வம்ச வரலாறை நம்ம பார்க்குறத விட யார் யார் வழியாக இந்த சந்ததி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றது எப்படின்னு தெரியும். சாராய் வயது சென்றவளாய் இருந்தும் ஆபிரகாமுடைய 99 வயதுல தான் ஈசாக்கு பெறுவான் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு நம்பிக்கையே அவங்களுக்கு வந்தது. அது 75வது வயதுல ஆண்டவர் பேசி இருந்தாலும் அந்த காரியம் நடக்க அவ்வளோ நாளாச்சு. சாராளுடைய கற்பம் செத்ததா இருந்த போதிலுமே அந்த டைம்ல தான் ஈசாக்கு பிறந்தான். அப்படிதான் ஈசாக்கு பிறந்தான். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அப்போ ஏசப்பா அவ்வளோ காரியங்களை சொல்லி ஆபிரகாமை திடப்படுத்தி விசுவாசத்துல பலவானாக்கி ரொம்ப காக்க வச்சுதான் இந்த ஈசாக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். அப்போ ஈசாக்கு யாக்கோபை மட்டும்தான் நான் பெற்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, ஏசாவும் உண்டு யாக்கோபும் உண்டு. ஆனால் ஏசாவினுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இல்லாததினால் தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே யாக்கோபுக்கு மேலதான் ஆண்டவருடைய திட்டம் இருந்தது. ஆனால் ஒருவேளை ஏசா தேவனை நோக்கி பார்த்திருந்தால் ஏசாவும் இந்த ஒரு வம்ச வரலாற்றில் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் ஏசா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ததால், தேவன் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்ததால் தேவன் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை நேசித்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி யாக்கோபுடைய வம்சம் வருது. அந்த யாக்கோபுக்கு யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா மட்டும்தான் பையன் அப்படி கிடையாது. யாக்கோபுடைய பையன்தான் யோசேப்பு. நம்ம யோசேப்பை பற்றி எவ்வளோ இதாக படிச்சிருந்துருக்கோம். ஏன்னா யாக்கோபுக்கு அதிகமாக பிடித்தது யார் அப்படின்னா யோசேப்பை தான். யோசேப்புக்கு தான் ஒரு பலவர்ண அங்கே கொடுத்ததுனால, யோசேப்பு அந்த பலவர்ண அங்கே வைத்திருந்ததுனால மற்றவங்களெல்லாம் யோசேப்பு மேலே ரொம்ப கோபம் கொண்டு ரொம்ப வெறுப்பு கொண்டு கடைசியில் அவனை குழியில தள்ளி போட்டு அதுக்கப்புறம் தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனங்களை எல்லாம் நிறைவேற்றி யோசேப்போட 30வது வயதுல ஒரு பெரிய எகிப்தில் ஒரு அரண்மனையில் ஒரு பெரிய போஸ்டில் கொண்டு வச்சாரு யோசேப்பை. ஆனால் அப்படி வச்ச யோசேப்பு வழியாக தானே அந்த வம்ச வரலாறு வந்திருக்கணும். யோசேப்போட பிள்ளைங்க வழியாக தானே வந்திருக்கணும். ஆனால் தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் அவர் செய்யக்கூடியது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த யோசேப்பை தெரிந்தெடுக்கலை. அதுக்கப்புறம் யூதா வழியாகத்தான் வருது. இந்த வம்ச வரலாறுல யோசேப்பு இடம் பெறலை, யூதா தான் வராங்க. யூதா பாரேசையும் சேராவையும் தாமார் இடத்தில் பெற்றார். அதுக்கப்புறம் யூதாவுக்கும் தாமாருக்கும் தான் இந்த பாரேசும் சேராவும் பிறக்கிறாங்க. அப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது அவங்க தாமாருக்கு செய்த ஒரு ஏன்னா தாமாருக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி யூதா சொல்லியிருந்தும் தாமாருக்கு அந்த காரியத்தை செய்யலை. அப்போ தாமார் தேவனை நோக்கி பார்த்தாள். அதனால தேவன் தாமாருக்கு இறங்கி தாமாரை இந்த வம்ச வரலாற்றுல கொண்டு வராங்க. அப்படிதான் நம்ம எடுக்கணும். அப்போ தாமாருக்கு யார் பிறந்தாங்க? பாரேசும் சேராவையும். இதுல சேராவை வம்ச வரலாறுல வரல, பாரேஸ் வரான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாம் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். அப்ப இந்த ராகாப் யாரு? இந்த ராகாப் யாருன்னு தெரியுமா? நல்லா ஞாபகம் படுத்தி நம்ம பார்க்கும்போது இந்த ராகாப் யாருன்னா ஒரு வேசியா இருந்தவ தான் இந்த ராகாப். ஆனா அப்படி இருந்த போதிலும் தேவனுடைய ஒரு காரியத்திற்கு அவள் துணிந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவள் ஒரு உதவி செய்த போது அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் தேவன் அங்கீகரித்தார். அப்படி ராகாமிடத்துல பிறந்தது தான் யாருன்னா போவாஸ். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். இந்த ரூத் யாரு? மோவாபிய ஸ்திரீ. அப்போ மோவாபிலிருந்து தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய மாமியார் நகோமி வாயிலாகத்தான் ரூத் இங்கே வராங்க. அப்படி வரும்போது
போவாசுடைய வயல் நிலத்துல தான் ரூத்து வேலைக்காக போவாங்க. ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும், ஃபுட்டுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போவாங்க. அப்படி இருக்கும்போது தேவன் ரூத்தின் கண்ணுல தயவு கிடைக்க செய்து, அ போவாசுடைய கண்ணுலயும் ரூத்துக்கு தயவு கிடைக்க செய்து, அப்படிதான் போவாஸ் வந்து ரூத்த கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஒரு அந்நிய ஸ்திரீயா இருந்த ரூத்து, அந்த ரூத்த வந்து தேவன் வந்து இங்க கொண்டு வராங்க. போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். அப்ப போவாஸுக்கும் ரூத்துக்கும் தான் ஓபேத் வந்து பிறக்கிறான். ஓபேத் ஈசாயை பெற்றான். அதுக்கப்புறம் ஈசாய் தான் தாவீதை வந்து தாவீது ராஜாவை பெற்றெடுக்கிறார். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்த இடத்துல சாலமோனை பெற்றார். அப்ப இந்த உரியாவின் மனைவி வந்து தாவீது எடுத்துக்கொள்ளும் போது உரியாயை வந்து அந்த போர்ல முன்ன நிறுத்தி தாவீது வந்து இந்த காரியத்தை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து இறந்து போகும். அதுக்கப்புறம் தான் வந்து உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொள்வான் தாவீது. அப்படி சாலமோன் வந்து பெறுவான். அப்போ அந்த சாலமோனுக்கு இப்படி வந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்திருக்க முடியாது. தாவீது தான் செய்த பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து, தேவன் வந்து அந்த பாவத்தை மன்னித்ததன் நிமித்தம் அதுக்கப்புறம் தான் சாலமோனுக்கு வந்து இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது. தாவீதுனால தான் சாலமோனுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா தாவீதுக்கு இன்னும் நிறைய குமாரன்கள் இருந்தாங்க. சாலமோன் ரெகோபயாமை பெற்றான். ரெகோபயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத் யோராமை பெற்றான். இப்படியே நம்ம வந்து கடைசியில வந்து யோசேப்பு வந்து மரியாளுடைய வயிற்றுல வந்து ஜீசஸ் வந்து பிறப்பாங்க. இந்த மாதிரி இந்த வம்ச வரலாறு வரும். அப்போ நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பரிசுத்தவான்களாக இருந்திருந்திருக்கிறார்களா அப்படின்னா கேட்டா இல்லை. ஒரு கட்டத்துல வந்து சிலவங்க வந்து பாவம் செஞ்சிருக்குதாங்க. ஆனாலும் அந்த பாவத்தை உணர்ந்து தன்னைத்தான் தாழ்த்தி தேவனை நோக்கி அவங்க கூப்பிட்ட போது தேவனும் அவர்கள் செய்த தப்பிதத்தை மறந்து அவங்க வழியாக வந்து நிறைய காரியத்தை தேவன் செஞ்சிருக்கிறார். அதை நமக்கு பார்க்க முடியும். அப்போ இந்த வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியாது. இந்த வம்ச வரலாற்றுலையும் தேவன் வந்து பாவின்னு யாரையும் ஒதுக்கி வைக்கல, வேற ஒரு குலத்தான் அப்படின்னு சொல்லி யாரையும் ஒதுக்கி வைக்கல. எல்லாருக்கும் ஒரு சரிசமமான இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இதுலேருந்தே தெரியுது தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஜனமா இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைப்பிடித்து தன்னைத்தான் தாழ்த்தி பெருமை எல்லாவற்றையும் அகற்றி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது நம்ம மனிதர்கள் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பாவம் செய்யலாம். அப்படி பாவம் செய்த போதிலும் நம்ம ஒரு தெரியாம நம்ம ஒரு தப்பு பண்ணா அதை நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா தேவன் அதிலிருந்து நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். திரும்பவும் அந்த பழைய நிலைமையில் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனம் உண்டு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி. அதுபோல நம்ம வாழ்க்கையிலையும் எந்தெந்த இடங்கள்ல வந்து பழுது வந்திருக்குது, எந்தெந்த இடங்கள்ல வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணி விழுந்து போனோமோ அந்த இடத்துல நீங்க வந்து அதை வச்சு தேவனிடத்துல சொல்லுங்க. ஒருவேளை மேட்டிமை வந்ததுனால நம்ம வீழ்ந்திருக்கலாம், இல்லை தேவனுக்கு விரோதமான தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நம்ம செஞ்சதுனால விழுந்திருக்கலாம். அதனால அதையெல்லாம் வந்து தேவனுடைய பாதத்தில் வைத்து நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா அதிலிருந்து ஒரு விடுதலை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.